நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे नाथ राधे कृष्ण राधे ஒரு நல்ல செய்தி. கோகுலத்திலிருந்து நந்தகோபர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். என்ன விஷயம்? எதற்காக? வரும் பௌர்ணமி அன்று அங்கு ஒரு விழா நடத்தப் போகின்றார்களாம். அன்று அங்கே நம் கிருஷ்ணன் பலராமன் இருவருக்கும் துலாபாரம். ஏன் பார்க்கிறீர்கள்? புல்லாங்குழல் ஓசை கேட்டு வரவில்லை. தங்கள் அம்மாதான் சொல்லி அனுப்பினார்கள், அதுதான் வந்தேன். அம்மாவுக்காக வரவில்லை, நான் விரும்பினேன், நீ வந்தாய். நீங்களா? காளிங்க நிகழ்ச்சிக்கு பிறகு அடிக்கடி எனக்கு உன் நினைவு தான் வருகிறது. கேள் ராதா, நான் எப்போதும் உன் துணையாக இருந்துவிட ஆசை. உண்மையாக சொல்லுகிறீர்களா? உனக்கு சந்தேகம் எதற்கு? நான் படும் வேதனையை எப்படி சொல்லுவது? வரும் பௌர்ணமி அன்று உன்னை நான் எதிர்பார்ப்பேன். நீ வருவாயா? ராதா, தலையை ஆட்டாமல் இரு. பின்ன முடியவில்லை. நீ அசையாமல் இருக்க வேண்டும்.
நந்தராஜனே, நம் கிருஷ்ணனை கூப்பிடுங்கள். கண்ணப்பா, எழுந்து வா. இன்னும் வையுங்கள். இன்னும் வையுங்கள். இன்னும் வையுங்கள். எடுத்து வையுங்களேன். ஏன் தயங்குகிறார்? எனக்கே புரியவில்லை. என்ன ஆச்சரியம்! பலராமா, என்ன இது? இதுதான் அன்பின் மகிமை. அன்பின் மகிமையா? அன்புக்கு என்ன விலை என்று இப்போதுதான் புரிந்தது. கண்ணா, அங்கே போகலாம். எல்லாவற்றையும் எடுத்து செல்லுங்கள். எப்படி சொல்வேன் ராதி? இந்த பூமியில் இது எனக்கு முதல் தோல்வி. இருந்தும்
இந்த தோல்வி இன்பமான தோல்வி. அன்புக்கு பெருமை தருகிறீர்கள் நீங்கள். அதுதானே உங்கள் கருணை. ராதி, பக்தி மட்டும் இருந்தால் போதும். ஆடம்பர பூஜை எதற்கு? இலையோ பூவோ பழமோ நல்ல மனதுடன் படைத்தால் போதும். நம்மை உணர்வுதான் அடிமைப்படுத்துகிறது. அடிமையிடத்தில் உணர்வை தவிர வேறெதுவுமே இருக்காது. இருப்பதையெல்லாம் என் பிரபுவிடம் தந்துவிட்டேன். ராதா, ராதா, வருகிறேன் அம்மா. எங்கள் கிராமத்திலும் தங்கள் திருவடிகள் படட்டும். அப்படியே. எங்களுக்கும் தான். என்ன செய்வது? உட்கார் ராதா. சென்று வாருங்கள். நலமோடு சென்று வாருங்கள். ராதா பாட்டி, எதை பற்றி யோசிக்கிறாய்? சொப்னம் கண்டு கொண்டிருக்கிறேன் அப்பா. ஆஹா, சொப்பனத்தில் எந்த இடத்துக்கு போனாய்? கோலோகம் போனேன். கோலோகம்? இந்த கோலோகம் எங்கிருக்கிறது? லோகம் அனைத்துக்கும் மேலே இருக்கிறது. அவள் தான் ஏதேதோ சொல்கிறாள் என்றால் நீங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களே. அது சரி, பொழுது போக வேண்டாமா? நெடுந்தூர பயணம். மகரிஷி சௌனகரே, வருகை தந்த ரிஷிகளே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் லீலைகளை சொல்வது முடியும் காரியமல்ல. எப்படி அவரை அளவிட முடியாதோ அப்படி அவர் லீலைகளை அளவிட நம்மால் இயலாது. அவர் லீலா வினோதங்களை சொல்லுகின்ற போது சுகமுனிவர்
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவரத்ன மலையை ஒரு கையால் தூக்கி குடையாக பிடித்ததின் உட்பொருளை அற்புதமாக சொன்னார். நான் இதை செய்தது வானத்து தேவேந்திரனுடைய அகம்பாவத்தை அழித்து நல்வழிப்படுத்த. சுகமுனிவரிடம் பரீட்சித்து மன்னன் கேட்டார், மாமுனிவரே, அந்த அமரேந்திரன் ஆண்டவன் பக்தனாயிற்றே, அவருக்கு அகம்பாவம் எப்படி வந்தது என்று. அப்போது சுகமுனிவர் அந்த இந்திரனுடைய அகம்பாவத்தை விளக்க தக்க பதில் தந்தார். அரசே, சாஸ்திரங்கள் 5 தோஷங்களை குறிப்பிடுகிறது. காமம், குரோதம், லோபம், மோகம் மற்றும் அகம்பாவம். முதல் 4 தோஷங்கள் காமம், குரோதம், லோபம் மற்றும் மோகம். இந்த தோஷங்கள் பிடித்தால் விடாது, பிடிக்குள் அடங்காது. இந்த 4மே ஆபத்தானது, உள்ளத்தை கெடுக்கின்றது. மாமுனிவர்களே, இந்த அகம்பாவம் என்பது புனிதர்களையும் தடம்புரள வைக்கிறது, மீளவே முடியாது. வானத்து இந்திரன் போகத்திலே வாழ்பவன். அவனுடைய பதவி, பெற்றுள்ள மகத்தான சக்திகளின் செருக்கு, தானே உயர்ந்தவன் என்ற ஒரு நினைப்பு, தன்னை பற்றிய மிக தவறான கணிப்பு அகம்பாவத்தின் எல்லையில் நிறுத்தியது. தன்னைத்தான் எல்லோருமே பூஜிக்க வேண்டும் என்று நினைக்கும்படி செய்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு இது புரிந்துவிட்டது. அவர் உடனே அகம்பாவ இந்திரனுக்கு ஆன்மீக தெளிவு தந்து காக்க நினைத்தார். அப்பா, இன்று கோகுலத்தில் என்ன விழா எடுப்பதற்கு நீங்கள் இப்படி ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறீர்கள்? அண்ணா, இன்று இந்திரனுக்காக நடக்கப் போகிறது. ஆண்டுதோறும் அவருக்காக செய்யும் பூஜைக்காகத்தான் இந்த ஏற்பாடுகள். கண்ணா, மாமுனிவர் அவிநாசரை வணங்கு. நலமோடு வாழ்க. குழந்தாய், நம்முடைய அதிர்ஷ்டம்தான் மாமுனிவர் வழக்கமாக செல்வது போல் தீர்த்த யாத்திரைக்கு செல்லும் வழியில் நம் கிராமத்துக்கு வருகை தந்தார். நம் அழைப்பினை ஏற்று இன்று அவர் இங்கு தங்குகிறார். இன்று நடக்கும் இந்திர பூஜை அவர் ஆசியுடன் நடக்கப் போகிறது. இந்திரனுக்கு பூஜையா? இந்திரன் நமக்காக என்ன செய்தார் அப்பா? எதற்காக அவருக்கு பூஜை செய்கிறீர்கள்? ஊரெல்லாம் அறிந்த கதை. அவர் போகத்தை அனுபவிப்பார், ஆசைக்கு அடிமையாவார், மோகத்தில் முழுகுவார். இல்லை இல்லை கண்ணா, நீ இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. அவருக்கு கோபம் வந்து விட்டால் நம்முடைய கதி. பகவான் இறைவன் தேவர்களுக்கெல்லாம் அரசன். அவர் மேகங்களின் தலைவன். அந்த மேகங்கள் நமக்கு மழையை தருகிறது. அதனால்தான் நிலமெல்லாம் விளைகிறது. அந்த நிலம் தரும் தானியங்கள் நம்மை வாழ வைக்கிறது. அதனால்தான் அந்த மழை கடவுளுக்கு நன்றி சொல்ல இந்த பூஜைகளை நடத்தி சந்தோஷப்படுத்துகிறோம். உங்கள் கருத்துப்படி அவருக்கு பூஜை செய்யாமல் இருந்தாலோ? இருந்தால் அவருக்கு கோபம் வரும் அல்லவா? கோபம் வந்தால் யாருக்கு என்ன? யாருக்கு என்னவென்று தெரிய வேண்டுமோ? அந்த மழைக்கு அதிபதி இந்திரனுக்கு கோபம் வந்ததென்றால் அவருக்கு ஆத்திரம் வெடிக்கும். ஊருக்கு மழை பொழிய மேகங்கள் ஆகாயத்தில் ஒன்று கூட இருக்காதே. கோகுலம், இந்த பிருந்தாவனம் பாலைவனமாகும். ஒரு துளி தண்ணீருக்கு நாமெல்லாம் தாளம் போட வேண்டி வரும். யாரை போய் கேட்பாய்? யார்தான் தானிய விளைய தண்ணீர் தருவார்? அவர் அத்தனை கல்லஞ்சினா அவரையா பகவான் என்கிறீர்கள்? அப்பா, பகவான் அவர் ஒருவர்தான். அவருக்கு பக்தர்களின் பிழைகளை மன்னித்து மறக்க தெரியும், ஆதரிக்கவும் தெரியும். அப்பா, எனக்கு இந்திரன் பகவானாக தெரியவில்லை. அவருக்கு பூஜை செய்ய வேண்டும்,
யாகம் செய்ய வேண்டும். செய்தால் மழை தருவார், செய்யாவிட்டாலோ மழை தர மாட்டார். இது வியாபாரிக்கு உள்ள குணம். பகவான் வியாபாரி அல்ல. என்ன அபிப்பிராயம்? பூஜை செய்தால் அந்த பகவானுக்கு செய்ய வேண்டும். அவருடைய பார்வையில் கொடுப்பவன் கொடுக்காதவன் இருவருமே ஒன்றுதான். அவர் கருணை என்ற மழை நம் அனைவருக்குமே பொழிகின்றது. அவர்தான் பகவான், அவரைத்தான் ஆராதிக்க வேண்டும். நீ தரும் கருத்துக்கள் சிறந்ததுதான். புரிந்து கொள்ளாமல் பகவான் இந்திரனுக்கு கோபம் வந்து அவர் வஜ்ராயுதத்தை எடுத்தாரானால் நம் மானிட குலமே மடிந்து விடு. இது வீணான பயம் அப்பா. நினைவில்லையா? குருதேவர் அப்போதே சொன்னாரே, நீ செய்த உனது வினை பயன்கள் தான் உன் முடிவு நாளை மரண சமயத்தை எழுதிவிடுகிறது என்று. ஆகையால் அந்த வானுலகத்து மகேந்திரன் என்ன, அவனுடைய வஜ்ராயுதம் என்ன, விதியின் முடிவை மாற்ற முடியாதப்பா. நம் கர்ம வினைப்படிதான் நமக்கு சுகங்கள், போகங்கள், ஜனன மரணங்கள், சொர்க்கம், நரகம் என்று விதிக்கப்படுகிறது. அந்த இந்திரன் என்ன தெய்வங்களுக்கே நம் கர்ம பலனை மாற்ற சக்தி இல்லை. ஆகையால் இந்திரனுக்கு பயப்பட தேவையில்லை. ஆம், முனிவரிடமே கேளுங்கள். சொல்லுங்கள் பிரபு, அப்பாவுக்கு சந்தேகம் தீருங்கள். நியாயமானது, ஏற்புடையது தர்மத்தின் தீர்ப்பு. இந்த பறந்து விரிந்த பார்வை நமக்கு தேவை. எல்லா பிறவிகளுமே இறைவனை தவிர யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. மேலும் ஒரு உண்மையை மறக்க கூடாது. பூரண சச்சிதானந்த பொருள் என்று ஒன்று இருந்தாலும் கூட இந்த பிறவிக்கு, இந்த மனிதனுக்கு, இந்த சமுதாயத்துக்கு தனிப்பட்ட இஷ்ட தெய்வம் உண்டு. வாழ்க்கையின் வெற்றிக்கு, அதை நெறிப்படுத்தும் அருள் சாதனைக்கு விருப்பமான இஷ்ட தெய்வங்களை பூஜை செய்வதற்கு அனுமதி சாஸ்திரமே தருகிறது. தாம் பக்குவமாக சொல்லிவிட்டீர்கள். முனிவரே, இஷ்ட தெய்வம் என்றால் என்ன? அதற்கு விளக்கம் கூறுங்கள். இஷ்ட தெய்வம் என்பதற்கு அந்த சாஸ்திரமே சொல்கிறது. எதன் அருள் மனிதனுக்கு நினைக்கின்ற காரியங்கள் நடக்க, நலமெல்லாம் பெருக்க கை கொடுத்து காக்கிறதோ அதுவே அவன் இஷ்ட தெய்வம் ஆகிறது. போதுமே, நம் போன்ற கிராமவாசிகளை வளர்ப்பது பசுக்கள் தானே. ஆகையால் நமக்கெல்லாம் இஷ்ட தேவதை பால் வழங்கும் பசுக்கள் தான். அப்பா, அந்தணர்கள் வேதம் படித்து வாழ்க்கை நடத்துகிறார்கள். வேதம் தான் அவர்களை காக்கிறது. அதே போல சத்திரியர்களின் பணி நாட்டை காப்பது. அதில் அவர்கள் வாழ்க்கை நடக்கிறது. ஆகையால் அவர்கள் இஷ்ட தெய்வம் அவர்கள் பிறந்த பொன்னாடு. அடுத்து வைசியர்களின் தொழில் வியாபாரம். அதனால் அவர்கள் இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதை போலவே நம்முடைய ஆயர் குலத்துக்கு ஒரே ஒரு ஆதாரமாய் இருப்பது இந்த பசுக்கள் தான். அதனால் வாழ்வியலின்படி நம் இஷ்ட தெய்வம் கோமாதா தான். அதோடு நம்முடைய பசுக்களுக்கு பசி தீர தின்ன புல்லும் குடிப்பதற்கு நீரும் கைமாறு கருதாமல் வழங்குகிறதே, அந்த வளமான கோவர்தன மலைதான் நமக்கு இஷ்ட தெய்வம். அது நம் பசுக்குளம் செழிக்க வாரி வழங்குகிறது. அதனால் தான் அதற்கு பெயர் கோவர்தனம். ஆகையால் இனிமேல் பசுக்களையே நம் இஷ்ட தெய்வமாக பூஜிக்க வேண்டும். இன்று நாம் இந்திரனுக்கு செய்வதை விட்டு மலைகளுக்காக, பசுக்களுக்காக வேள்வி செய்வோம். அதுவே நாம் செய்ய வேண்டிய நியாயமான நன்றி கடன். அப்பா, இது தெரியாதா? நமது பசுக்கள் காமதேனு சுரபி மாதாவின் குழந்தைகள். அவைகளின் உடலில் தெய்வங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவைகளின் பாதத்தில் புனித தீர்த்தம் எல்லாம் இருக்கிறது. நம் கோமாதாவுக்கு மேய்ச்சல் நிலமாக அமைந்த அந்த கோவர்த்தனகிரி வெறும் மலை அல்ல, சாலிகிராம வடிவம். அந்த மலையை பூஜை செய்வோம். அதுவே நம்மை வாழ வைக்கும் மலை. ஆஹா, நந்தகுமாரனே, யார் மனதும் புண்படாமல் நல்ல கருத்தை சொன்ன அழகே அழகு. உண்மையான அறிவுரை உணர வேண்டிய பாடம். என்னை உருவாக்கிய குருதேவர் கூட அப்போது சமாதி அடையும் போது குறிப்பாக சொன்னதும் இதுதான். அந்த கோவர்தன மலை ஸ்ரீஹரியின் திருமார்பிலிருந்து வெளிப்பட்ட சாலிகிராம வடிவமாம்.
அந்த வடிவத்தை வணங்கும் மரபு இன்றுதான் தொடங்கப் போகிறது. நந்தராஜனே, தங்கள் மைந்தன் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டான். ஆஹா, எப்படி பாராட்டுவேன்! உங்களுடைய மகன் நிச்சயமாக ஒரு தெய்வப் பிறவிதான். இல்லை என்றால் இந்த இளம் வயதில் இத்தனை தெளிவும் துணிவும் இருக்க முடியாது. ஏன் ஞானத்தின் வடிவமே, என் வணக்கத்தை ஏற்றுக்கொள். தாங்கள் குருபீடத்தில் அமர்ந்தவர். தங்களை நான் வணங்காமல் வணக்கத்தை ஏற்றுக்கொள்வதா? அது முறையல்ல. நந்தராஜனே, இனிமேல் நேரம் கடத்தாதீர்கள். கோவர்தன மலையின் அடிவாரத்தில் ஏற்றதொரு இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கிருக்கும் பூஜை பொருள்களை, நிவேதனங்களை அங்கு எடுத்துச் சென்று உங்கள் பூஜையை நடத்துங்கள். அப்படியே பிரபு, புறப்படுங்கள். எல்லோரும் அங்கு செல்வோம். வாருங்கள். அக்னயே ஸ்வாஹா சோமாய ஸ்வாஹா. புனிதனே போற்றுவோம், பொழுதெல்லாம் வணங்குவோம். நீ வழங்கும் வளமெல்லாம் நிலம் காக்கும் உயிராகும். அனுமத்யை ஸ்வாஹா. ஜெய கோவர்தனகிரி தேவாவுன் அருளை நீ தருவாய். பிரபு அருளை நீ தருவாய். கோவர்தனகிரிதான் நாங்கள் தொழுகின்ற ஆண்டவனே. நீ தாயென வந்திடுவாய் எங்கள் தயாநிதியே. நீரும் நிலமும் நிலை பெற மலை நீர் இருப்பது காரணமே. பிரபு இருப்பது காரணமே. கோவர்தனகிரி எங்கள் தாய் கிராமம், நாம் தொழவே இந்த பூஜை ஆரத்திதான் எங்களின் காணிக்கையே. கோவர்தனகிரி தாயே, எங்களின் தந்தை நீதானே. அன்பு தெய்வமும் நீதானே. வேத புராணங்கள் வாழ்த்த, ஆகம சாஸ்திரங்கள் போற்ற, ஆவினம் காப்பவனே. உந்தன் அருளை வேண்டுகிறோம். கோவர்தனகிரி தாயின் மடியில் வாழ்ந்திடவே. அன்றுதான் மட்டும் நாங்கள் இன்று தருகின்ற காணிக்கையே. அன்புதான் மட்டும் நாங்கள் இன்று தருகின்ற காணிக்கையே. அன்றுதான் மட்டும் நாங்கள் இன்று தருகின்ற காணிக்கையே. கூட்டு பிரார்த்தனை முடிந்தது. கூடியிருக்கும் அனைவரும் கொண்டு வந்த நிவேதனங்களை கோவர்தன மலைக்காக இந்த அக்னிகுண்டத்தில் போடுங்கள். यज्ञेन यज्ञमयन्त देवास्तानि धर्माणि प्रथमन्यासन् तेहनाकं महिमानः सञ्चत यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः.
மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு தரிசனம் தர வந்திருக்கிறேன். அடி லலிதா, அங்கு பார் அந்த வடிவத்தை. ஆச்சரியமாக இருக்கிறதே. அதை சொல்லவில்லை, அந்த கோவர்தன தெய்வத்தை பார்த்தால் நாம் கண்ணனை போலவே இருக்கிறதே. அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் 4 கைகள் இருக்கிறதே. அதுதான் வியப்பு. நீ என்ன சொப்பனமா காண்கிறாய்? அதோ பார், நம் கண்ணன் இங்கேயே நம் கூட்டத்திலேயே இருக்கிறான். மாதா யசோதா, மாதா ரோகிணி, என்னை பூஜிக்க வந்த மக்களே, நானே நேராக உங்கள் முன் வந்திருக்கிறேன். இருந்தும் இந்த நிவேதனங்களை அக்னிகுண்டத்தின் மூலமாக அர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நிவேதனங்களை நானே ஏற்றுக்கொள்வேனே. முனிவரே, கிரிராஜன் கோவர்தனன் ஆகிய எனக்கு முதல் முறையாக பூஜை புரியும் வாய்ப்பு பெற்றது உமது சிறப்பு. இதன் பலனாக உமக்கு இறைவன் ஸ்ரீஹரியின் திருவடியில் முக்தி கிடைக்கப் போகிறது. எனது கோகுலத்து மக்களே, நாடி வந்த நீங்கள் எல்லாம் நலம் பெறுவீர். அது மட்டுமல்ல, இங்கே விரிந்து பறந்து கிடக்கும் என் மடியில் வளமை செழிப்பு நிலையாக நிரந்தரமாக எல்லோருக்கும் கிடைக்கும். எனது படைப்புகள் எல்லோருக்கும் சொந்தம். மண்ணை வளப்படுத்தவே மலைகள். இதுதான் மக்களுக்கு மலைகள் தரும் செய்தி. வணக்கம். இடையிலே வந்ததற்கு மன்னிக்க வேண்டும். சொல்,
இந்த வேளையில் என்னை பார்க்க வந்த காரணம்? அவசரம் அவசியம். அப்படி ஒரு அதிர்ச்சி அளிக்கும்படியான செய்தி. நிலைமையின் நிர்பந்தம். சொல்லேன், என்ன விஷயம்? பிரபு, இந்த வருஷம் மண்ணகத்தில் தங்கள் பூஜை முடக்கப்பட்டது. என்ன? அங்கிருப்பவர்கள் என் பூஜையை முடக்கிவிட்டார்களா? இல்லை இல்லை, இது நல்லதுக்குரிய போக்கல்ல. பூமியிலே இப்படி நினைக்க கூட யாருக்கும் துணிவு வராது. அப்படி இருந்த நிலை இன்று மாறிவிட்டது. இந்த ஆண்டு கோகுலத்து மக்களின் வேள்வியில் தங்களுக்கும் என் போன்ற தேவர்களுக்கும் பாகம் தரவில்லை. நிறுத்து! அங்கே அப்படி ஒரு யோசனையை தந்தது யார்? தந்தது நந்தகோபரின் மைந்தன் கிருஷ்ணன். அவன்தான் தங்களுக்கு பூஜை புரிவதை நிறுத்தினான். அங்கு கோபூஜை, கோவர்தன பூஜை தொடங்கினான். கிருஷ்ணனா? ஆம், சிறு பிள்ளை, செல்ல பிள்ளை. வழக்கத்தை மாற்றிவிட்டார்களா? அவர்கள் தேவர்களை பூஜிப்பதை விட்டு மரங்களையும் மலைகளையும் பூஜிக்கிறார்களா? ஆம் சுவாமி, அந்த அளவுக்கு அவர்களை மாற்றிவிட்டான். மாடு மேய்க்கும் அந்த சிறுவனுக்கு எத்தனை திமிர்! அந்த பிள்ளை என்னுடன் மோதுவதை எளிதென்று நினைத்து விட்டானா? இதற்காக அவனுக்கு பயங்கர தண்டனை தரத்தான் போகிறேன். இனிமேல் நான் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டேன். சாவர்த்தகன் என்பவனை என் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்து. அப்படியே மூடர்கள் ஒரு சாமானிய ஆயர்குல சிறுவனின் சொல் கேட்டு நேற்று வரை எனக்கு செய்து வந்த பூஜையை நிறுத்தி விட்டார்களே. மன்னியுங்கள் சுவாமி, அப்போது சொன்னீர்கள் கிருஷ்ணனின் ரூபத்தில் பகவானே பிறந்திருப்பதாக. கருவாக இருந்த போதே கருவை துதி செய்ய அன்று நான்முகனும் கூட வர நாரதரோடு தாங்கள் பூலோகம் போனீர்களே, அது ஞாபகம் இல்லையா? எதையுமே மறக்கவில்லை சசி, எதையுமே மறக்கவில்லை. அது உணர்ச்சி வசப்பட்ட நேரம், உண்மையை ஆராய தோன்றாத பரவச நிலை. அந்த பிள்ளையை எல்லோருமே கிருஷ்ணன் என்கிறார்களே, தவறான செய்தி. ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், அவன் அவதார கிருஷ்ணனாய் இருந்தால் என் பூஜையை தடுத்திருக்க மாட்டான். எனது பதவி எட்ட முடியாத பதவி. அவன் அவதாரமாய் இருக்கட்டுமே, சொர்க்கத்து இந்திரனை எதிர்த்தால் நடக்காது. இந்திரனின் கோபம் இடி முழக்கமானால் அதை எவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. சுகபோக இந்திரனுக்கு சோதனை வந்துவிட்டதென்றால் வஜ்ராயுதம் பேசும், விபரீதங்கள் நிகழும். வணக்கம். சாவர்த்தகனை அழைத்த காரணம்? சாவர்த்தகா, பிருந்தாவனத்து ஆயர்கள் இந்த தேவேந்திரனுக்குரிய பூஜையை நிறுத்தி விட்டார்கள். அதற்கு பழி வாங்கி தீர வேண்டும். கற்பனை கெட்டா கொடுமையாயிருக்கட்டும். அழுவார்கள், அழுவதையெல்லாம் கண்டு நீ நழுவாதே. இடி முழக்கம் தாளமிட, வெட்டும் மின்னல் கோலமிட, வீசும் காற்று ஓலமிட, இப்படி ஒரு பிரளயம் இதுவரை இல்லை என்று அந்த கோகுலம் குலுங்கட்டும். அந்த பிரளயம் ஆயர்களுக்கு பாடமாக அமையும். அமைந்தால் அந்த கூட்டமே எனக்கு அடங்கும். தண்ணீரும் மண்வளமும் அவர்கள் கண்ணை மறைக்கிறது. பொங்கும் மழையிலே அது மூழ்கட்டும். உனக்கு உறுதுணையாக நானும் வருவேன். உன்னை வைத்து என் காரியத்தை முடிப்பேன். செல். அப்படியே. நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் நந்தகோபரே, நம்முடைய கிருஷ்ணனிடம் ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்கிறது. கோவர்த்தன மலை மீது நாம் அறியாத தெய்வம் இருக்கிறது. இதை பற்றி யாருக்கும் இதுவரை தெரியாது. அது மட்டுமல்ல, நம்முடைய குருதேவர் கூட இதை பற்றி பேசவில்லையே. பாராட்டு கண்ணனுக்கு தான். கண்ணனால் தான் நாமெல்லாம் பார்க்க முடிந்தது. ஆம், சந்தேகமே இல்லை. பிரமிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு கண்ணனால் ஊருக்கெல்லாம் தரிசனம் கிடைத்தது.
கண்ணா, இந்த கோவர்தன பூஜை ஒரு புதிய கருத்தின் தொடக்கமாகும். இது வேரூன்றி நடக்க வேண்டும். ஜனங்களுக்கு கோவர்தன மலை மீது நம்பிக்கை வர வேண்டும். செயல்படுவது எளிதா கண்ணா? நேற்று வரை இருந்த பழக்கம் ஒன்று, ஆனால் இன்று கோவர்தன பூஜைக்காக பிருந்தாவனம் வருகிறார்களே. கோவர்தன மலை இன்றென்ன என்றுமே பூஜைக்குரிய இடம் தானே. எங்கு பார்த்தாலும் உங்களைத்தான் எங்களால் பார்க்க முடிந்தது. அப்படி ஒரு நினைப்பு அற்புதமான அனுபவம்தான். श्रीकृष्णचरितं गुणानुवादं तत्प्रेरणा अहं करोमि मम भावगीतं हृदयस्य प्रीतं त्वद्पद्मपादे समर्पयामि। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे कृष्ण। कृष्णा हरे कृष्णा